Hi friends, இப்ப மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு ரீசெண்டா நெஞ்சு வலி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாரு. அண்ட் அங்க அவருக்கு டீஹைட்ரேஷன் தான் ஆயிருக்கு. அண்ட் எப்பவும் போல நார்மல் செக்அப் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ரிப்போர்ட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஓகே, ஏஆர் ரஹ்மானுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல, அவர் நார்மலா தான் இருக்காரு அப்படின்னு ரொம்ப கான்பிடென்ட்டா ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸ். அண்ட் அதுக்குள்ள ஏஆர் ரஹ்மான் ஒய்ஃப் ஒரு விதமான நியூஸ் சொன்னாங்க, அண்ட் அவங்களோட பையன் ஒரு விதமான நியூஸ் சொன்னாங்க அப்படின்னு ஏகப்பட்ட ரூமர் நியூஸ் போயிட்டு இருந்தது. இப்ப அது குறித்து ஏஆர் ரஹ்மான் ஒய்ஃப் கிட்ட பேசினப்ப அவங்க ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏஆர் ரஹ்மானும் சாய்ரா பானுவும் 29 வருஷங்களா ஒன்னா இருந்தாங்க. அப்படி இருந்த நிலையில தான் திடீர்னு லாஸ்ட் இயர் நவம்பர் மாசம் அவங்களோட விவாகரத்தை அறிவிச்சாங்க. இப்ப அவங்க கொடுத்த ஆடியோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீடியாவில் என்ன ஏஆர் ரஹ்மானின் எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு எழுதுறாங்க. எங்களுக்கு இன்னும் சட்டப்படி விவாகரத்து ஆகல, நாங்க இன்னும் சட்டப்படி கணவன் மனைவி தான் அப்படின்னு சாய்ரா பானு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஏஆர் ரஹ்மான் விரைவில் குணமடையணும் அப்படின்னு நான் ரொம்ப விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்க கொஞ்சம் பிரேக் தான் எடுத்திருந்தாங்க. எங்களோட திருமண வாழ்க்கையிலிருந்து நாங்க கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறோம் அண்ட் நாங்க முழுமையா டிவோர்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் சாய்ரா பானுவும் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கூட அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் தனியா போயிட்டு அவங்க ஃபேமிலி கூட இருக்க போறாங்க. ஸோ இது எந்த மாதிரி நினைக்க வேணாம், எங்களுக்குள்ள டிவோர்ஸ்லாம் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அண்ட் அதுக்குள்ள சோசியல் மீடியால ஏஆர் ரஹ்மானோட எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுதான் சாய்ரா பானு அவர்களுக்கு கோவம் வந்திருக்கு. சாய்ரா பானு சொன்னதை பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.